ஹாய், நான் ரூபா. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இந்த குவாரண்டைனில் ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ணலான்னு எனக்கு ஒரு தாட் வந்தது. அதனால் இந்த வீடியோ மாதிரி எடுத்து சொன்னாக்கா பார்த்தா மாதிரியும் இருக்கும், பேசின மாதிரியும் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுனால இந்த வீடியோ மாதிரி எடுத்து உங்ககிட்ட இந்த ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு டைட்டில் ஆட்டும் ஒன்று வச்சுருக்கேன். இந்த டாபிக் தினமும் இது மாதிரி ஒன்று பேசலாம் அப்படின்ட்டு. அந்த டாபிக் என்னதுன்னா, இன்றைய பதிவு அப்படின்னா இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம், இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்றது. இன்றைய பதிவு என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய பதிவு பதட்டம், டென்ஷன்ன்றது அந்த விஷயம் சாதாரணமாக சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் வரும். இந்த டென்ஷன் எல்லா சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். சாதாரணமாக டென்ஷன்ன்றது எதுக்கு வருது, எந்த விஷயத்தினால டென்ஷன் வருது மனுஷாளுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த காலத்து பெரியவா என்ன சொல்லியிருக்கா, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? பதட்டப்படாமல் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த காரியம் செதறாதுன்னு இட் ஒன்ட் பி அன்சக்ஸஸ்ஃபுல், இட் வில் பி டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல். ஸோ நம்ம எந்த காரியம் டென்ஷன் இல்லாமல் பண்ணாதான் அந்த காரியம் வெற்றி அடையும். பதட்டப்படாத காரியம்தான் வெற்றி அடையும். டென்ஷன் படாமல் நம்ம செய்கிற வேலை தான் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அதனோட அர்த்தம். சரி, இப்போ இந்த டென்ஷன் என்னது எதுக்கு வருது அப்படின்னு சில ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்கச்சவே சில பேருக்கு என்ன தோணும், ஐயோ நான் ஆரம்பிச்சிட்டேனே, இது நல்லபடியாக நடக்குமா நடக்காதா, இது இப்படி ஆகிடுமா, இல்லைன்னா அது அப்படியே ஆகுமா, நான் இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா, அப்படி பண்ணால் சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு விதமான டென்ஷன் வரும், பதட்டப்படுவோம். அது மாதிரி பதட்டம் இருக்கக்கூடாது. ஒரு காரியம் நம்ம ஆரம்பித்தாச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக அது ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அது வெற்றியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா தோல்வியாகவும் இருக்கலாம். எதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட தாட்டை நம்ம வச்சுக்கணும், கண்டிப்பாக நம்மளோட ஃபீலிங்ஸ். ஸோ எது இருந்தாலும் நம்ம தாக்கு குடிக்கிற சக்தி நம்மளுக்கு இருக்கணும். இன்னொன்று இப்படி செஞ்சுருக்கலாமா, இல்லை இப்படி செஞ்சால் அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருக்குமா, இல்லைன்னா இப்படி பண்ணால் நல்லா இருந்திருக்குமா அப்படின்ற தாட்டெல்லாம் நம்ம ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்த விட்டு அது மாதிரியெல்லாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. இஃப் யூ வாண்ட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் தட், இந்த காரியத்தில் நம்ம வெற்றி அடையலாம்னு நினைக்கச்சே இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் மைண்டில் வரவிடக்கூடாது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் போட்டி. இன்றைக்கி நாளைக்கு எல்லா விஷயத்துக்கும் போட்டி தான், சின்ன பசங்கலேருந்து பெரியவா வரைக்கும். சின்ன பசங்க இப்படி அவளுக்கான இப்படி படிச்சிருக்கலாம், இப்படி படிச்சிருந்தா ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கும், அப்படி படிச்சிருந்தா அந்த மார்க்ஸ் வந்திருக்கலாம், இந்த புக் படித்தா இவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்ற போட்டி சின்ன பசங்க. பெரியவாளுக்கு நம்ம காரியம் ஆரம்பிச்சிட்டோமே, ஐயோ அவளுக்கான நம்ம இதுவாக பண்ணியிருக்கலாமே, அவள் அப்படி ஆயிட்டாலே, அவள் நம்மளுக்கான மேலே போயிட்டாலே அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. போட்டினால் வரக்கூடிய டென்ஷன்ஸ் கூட ஜாஸ்தி. இப்போ நம்ம எப்படி அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோமோ அப்படி தான் அந்த சக்ஸஸ் கூட அப்படியே தான் வரும். அதை நம்ம போட்டி ஆட்டம் நினச்சிண்டு ஃபேஸ் பண்ணக்கூடாது. போட்டி ஆட்டம் நினச்சாக்கா அது இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டு, டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டு, ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி போட்டி போடக்கூடிய டென்ஷன்ஸ் வர வச்சுக்கூடாது மைண்டில். போட்டி போட்டால் தான் சக்ஸஸ் ஆன்ற விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அது கரெக்டு தான், சக்ஸஸ்ன்றது போட்டி போட்டால் தான் வரும். அதுக்குன்ட்டு அன்னெசரி போட்டி போடக்கூடாது. அதனால் நம்ம நிறைய டென்ஷன்ஸை குறைச்சிக்கலாம். இன்னொன்று மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவா, எது இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பா, யாருக்கும் சொல்ல மாட்டான். இப்போ சில விஷயம் நம்ம யார்கிட்டயா சொல்லிண்டாக்கா கொஞ்சம் மனபாரம் இறங்கும், நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவோம்.
சில பேர் இருக்கா எதுவுமே சொல்ல மாட்டா, நல்லது நடந்தாலும் சொல்ல மாட்டா, கெட்டது நடந்தாலும் சொல்ல மாட்டா. அப்பேற்பட்டவாளுக்கு என்ன ஆகும், மனசுக்குள்ளே வச்சு 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 ப்ரெஷர் ஜாஸ்தியாக, டென்ஷன் ஜாஸ்தியாக, என்ன பண்ணணும்னு தெரியாது. சில பேர் அவாக்குள்ளே அவளுக்கு சண்டை நடக்கும், போர் நடக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பதட்டத்தை நம்ம வந்து தடுக்கலாம். பதட்டத்தை தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம்? நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்காமல் மற்றவாக்கிட்ட பகிர்ந்து கொள்வது, ஷேர் பண்ணிக்கிறது. அரே எனக்கு இன்றைக்கி இப்படி ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறது. அதனால நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு நமக்குள்ளேயே நம்ம வந்து ஃபீல் ஆகாமல் ஷேர் பண்ணிட்டா மனபாரம் கொஞ்சம் இறங்கும். அது ஒரு விதமான டென்ஷன். சில டென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபுட் ஹேபிட்ஸ். இப்போ நம்ம நிறைய சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸ்னால் நம்ம உணவு இது இருக்குது இல்லையா, உணவு ஹேபிட்ஸ் இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம வந்து டைமுக்கு பண்ணாததுனால சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா வேலை சரியாக பண்ண முடியாது. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்லன்னா வேலை பண்ண முடியாது. யாராலையுமே சாப்பிடாம வேலை பண்ண முடியாது. பட் டைமுக்கு சாப்பிட்ணும். டைமுக்கு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையும். உடம்புல வந்து ஃபிசிக்கலாக நம்மளுக்கு மென்டலாக சேஞ்சஸ் வரும். டைமுக்கு சாப்பிட்றதுனால நம்ம திங்கிங் பவர், நம்ம திங்கிங் குவாலிட்டிஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஃப்ரெஷ் ஃபுட்டு, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ணும், லீஃபி வெஜிடபிள் சாப்பிட்ணும், அப்புறம் வந்து டைமுக்கு சாப்பிட்ணும். இப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து மோஸ்ட்லி 50% ஆஃப் த டென்ஷன்ஸை நம்மளுக்கு நம்மளாவே குறைச்சிக்கலாம். இன்னொன்று வந்து மனநோயின்னு சொல்லிக்கலாம். சில பேருக்கு எந்த விஷயம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பான். அது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி பலவிதமான டென்ஷன்ஸ் எல்லாருக்கும் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எதனால டென்ஷன்ஸ் வருதுன்னு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து சொல்யூஷன், அந்த டென்ஷன்ஸை நம்ம வந்து எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுனாக்க, இப்போ சடன்லி ஒரு டென்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கோவப்படுறா, மனசில் ரொம்ப கோவம் வருது, ரொம்ப அதிகமாக கோவம் வருது. அப்போ டக்குன்னு என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடணும். அந்த இடமோட பிரபாவமும் இருக்கும் சில பேருக்கு. திடீர்னு சண்டை நடக்கிறது, அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போய் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து அந்த இடத்த விட்டு ஒரு இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய்ட்டால் நம்ம டென்ஷன் ஃப்ரீயாகலாம், கோவத்தை குறைச்சிக்கலாம். நம்ம ட்ரெயினில் போயிட்டா இருக்கச்சா கோவம் வந்தது, பஸ்ஸில் போயிட்டா இருக்கச்சா கோவம் வந்தது, அதுக்கு நான் ட்ரெயின்லேருந்து பஸ்லேருந்து குதிக்கவா முடியும்? அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் ஆகிடுங்க. கண்ணை மூடின்னு நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிடணும். மைண்ட் காம் பண்ணிக்கணும். அப்போது அந்த டென்ஷன்லேருந்து நம்ம வெளிவர சான்சஸ் இருக்குது. இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி டென்ஷன்ஸை, ப்ரெஷர்ஸை நம்ம குறைச்சிக்கலாம். இன்னொன்று, கோவம் வந்து குறைச்சிக்கிறது. திடீர்னு நான் இப்போ என்ன சொன்னேன், ட்ரெயினில் போச்சா கோவம் வந்தால் குதிக்க முடியாதுன்னு கண்ணு மூடிண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாக்கா கோவம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் விதமான கோவத்தை நம்ம குறைச்சிக்கலாம். திருப்பியும் திடீர்னு ஜாஸ்தி கோவம் வந்தாக்கா நம்ம இன்னொரு வேலை என்ன பண்ணலான்னா, கண்ணை மூடிண்டு லாங் ப்ரீத் எடுத்துட்டு லாங் ப்ரீத் இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணுங்க. இது 3 வாட்டி பண்ணுங்க. அப்போது கொஞ்சம் நம்ம கோவத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அப்படியும் கோவம் நம்மளால் குறைச்சிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணோம், எல்லாம் பாத்ரூம் வாஷ்ரூம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே, வாஷ்ரூமில் போய் நம்ம ஹீட்டர் கூட ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்கும் ஒரு காற்றுல சூடு தண்ணியால் மூஞ்சியை அலம்பிக்கோங்க. சூடு தண்ணியால் திடீர்னு கோவம் வந்தோன்னா சூடு தண்ணினா கொதிக்கிற தண்ணி இல்லை, மூஞ்சி குழந்தி போயிடும். கொதிக்கிற தண்ணி இல்லாமல் நார்மலாக வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாக்க லைட்டாக இப்படி மூஞ்சியில் தெளிச்சிக்கணும் அந்த நேரம். அப்போ நம்ம வந்து கோவத்துலேருந்து மொல்லமாக அந்த மூஞ்சி அலுமின்னு அந்த தண்ணி மூஞ்சிலேருந்து கீழே இறங்கிறதுக்குள்ள நம்ம கோவம் நம்மளை விட்டு விளங்கிடும். அது மாதிரி நம்ம கோவத்தை நம்ம குறைச்சிக்கலாம். இன்னும் கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், குளிச்சிடலாம். பேசாமல் போய் பாத்ரூமில் போய் நல்லா ஹாட் வாட்டரால் நல்லா குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் தீர்த்தம் சாப்பிட்டாக்க நம்ம அந்த டென்ஷன்லேருந்து வெளியில் வந்துடலாம். இன்னொன்று,
நம்ம கோவத்தில் இருக்கிறச்ச நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பாசிட்டிவாகவே பேசணும். எப்பயுமே நெகட்டிவாக பேசவே கூடாது. எப்பயுமே பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். கோவம் வந்தால் கூட சரி, நம்ம திட்டலான்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மனசுலேயே முழுங்கிடுங்க. இல்லை அப்படி பண்ணக்கூடாது, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படின்னு நினச்சிட்டாக்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறதுனால நம்ம கோவம் நம்மளை விட்டு விளங்கிடும். கோவம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், சே பாசிட்டிவ். இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ கோவத்தை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சின்னா ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். இந்த தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஃபிங்கரை ரெண்டுத்தையும், இந்த 2 ஃபிங்கரையும் இங்கே உச்சி மண்டையில் இப்படி வச்சுக்கோங்க. ஓப்பன் அப் பண்ணுங்க ஃபிங்கரை. ஜஸ்ட் இப்படி வந்து தலை மொத்தம் தடவி இந்த காது கிட்ட வந்து இந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, தம் ஃபிங்கரை வந்து இந்த நுனியை பிடிச்சி காதை பிடிச்சிண்டு அப்படி மொல்லமாக பின்னாடிட்டு இங்கே டச் பண்ணி காதை டச் பண்ணி, காது நுனியை டச் பண்ணி, அங்கேருந்து அப்படியே தம் ஃபிங்கரால் இப்படி தாடையை தடவிண்டு இந்த சின் கிட்ட வந்து இப்படி நிறுத்திட்டு இப்படி இந்த பயிற்சி, இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணாக்க இது ஒரு அக்கு பஞ்சர் ஆட்டம் வேலை பண்ணும். இது ஒரு 3 டைம்ஸ் பண்ணாக்கா இதனால டென்ஷன்ஸ் குறையிறதுக்கு, பெரிய பெரிய டென்ஷன்ஸ், சொல்ல முடியாத டென்ஷன்ஸ்லாம் குறைச்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு உடல் பயிற்சின்னு சொல்லலாம். உடல் பயிற்சின்னா நல்ல ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மைண்ட் எக்ஸசைஸ். இப்படி பண்ணால் நம்ம கோவத்தை, நம்ம டென்ஷன்ஸை நம்ம குறைச்சிக்கலாம். இன்னொன்று ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பிடிக்கிற விஷயம், நல்ல கோவத்தில் இருக்கிறோம், டென்ஷனில் இருக்கோம், ரொம்ப பதட்டப்படுறோம். அப்போ என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு எந்த மியூசிக் ரொம்ப இஷ்டமோ, உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப இஷ்டமோ, மியூசிக்கும் சரி பாட்டும் சரி, உங்களுக்கு எந்த விதமான பாட்டாவது இருக்கட்டும், உங்களுக்கு எந்த மியூசிக் ரொம்ப இஷ்டமோ அதை வந்து ஒரு வாட்டி கேளுங்க. அது மாதிரி கேட்கறதுனால, மியூசிக் கேட்கறதுனால கண்டிப்பாக எல்லா டென்ஷன்ஸும் நல்லாவே குறையும். அது எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ நான் எந்த டென்ஷனில் இருந்தாலும், எந்த விஷயத்தில் பதட்டப்பட்டாலும் ஒரு மியூசிக் கேட்பேன். அந்த மியூசிக் கேட்டோடனே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த டென்ஷன்லேருந்து, அந்த பதட்டத்துலேருந்து நான் வெளில வந்துடுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்னால் உணவு பதார்த்தங்கள். உணவு, நீங்கள் சாப்பிட்ற உணவு, டெய்லி நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னா பி அட்டென்டிவ். என்ன சாப்பிட்றோம், டைமுக்கு சாப்பிட்றோமா இல்லையா, எது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து கரோனா பேண்டமிக் இருக்கிறதுனால இம்யூனிட்டி பூஸ்டிங் ரொம்ப தேவை நம்மளுக்கு எல்லாருக்கும். ஸோ இம்யூனிட்டி பூஸ்டிங் இருக்கிற உணவுகள் எது, அது மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சுண்டு, அது மாதிரி ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரை நம்ம வந்து எடுத்துட்டா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு டென்ஷனே இருக்காது, டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதனால லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்கோ, ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்கோ. சம்மர் இருக்கிறதுனால நினைவு வச்சுக்கோங்க, சில்லுன்னு மட்டும் சாப்பிட்றாதீங்க, சில்லுன்னு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, நார்மலாக சாப்பிடுங்க, நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பதார்த்தமாக சாப்பிடுங்க, சில்லுன்னு மட்டும் சாப்பிட்றாதீங்க. நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் ஃபுட்டாகவே சாப்பிடுங்க. லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க. இது மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம வந்து பலவித டென்ஷன்ஸ்லேருந்து நம்ம 50% வெளியில் வந்துடலாம். டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம், பட வேண்டாம், எந்த விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எப்பயுமே ரொம்ப பதட்டப்பட்டாலும், ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சாக்லேட் சாப்பிட்ருவேன். சாக்லேட் சாப்பிட்டாக்கா மோஸ்ட்லி அதில் கஃபைன் அப்படின்னு ஒரு பதார்த்தம் இருக்கும். அது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், அந்த ஆங்ஸைட்டி இருக்காது. அதனால் சாக்லேட் சாப்பிட்றதும் ஒரு ஸ்வீட், சாக்லேட்னு சாக்லேட் இல்லாமல் ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்லாம். சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது, எனக்கும் இருக்குது. அது மாதிரி டென்ஷன் ஃப்ரீ ஆகிடலாம். இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவா, ரொம்ப டென்ஷனில் இருந்தால் ஒரு கப் காஃபி சாப்பிடுவான். நானும் சாப்பிடுவேன் காஃபி சாப்பிட்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த டென்ஷன்ஸ்லேருந்து வெளில வந்துடலாம்.
ரொம்ப டென்ஷன் ஃப்ரீ, பதட்டப்பட வேண்டாம், ரொம்ப பதட்டப்பட வேண்டாம், டென்ஷன் ஃப்ரீ ஆகிடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். மைண்ட் ஃப்ரெஷ் ஆனால் நம்ம நிறைய திங்க் பண்ணலாம், அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுவோம் சில பேர், அப்படியும் பண்ணலாம். இன்னும் இந்த கொரோனா பெண்டமிக் ரொம்ப தேவையானது என்னதுனாக்க, நம்ம வந்து நிறையவே மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த டென்ஷன், இந்த பதட்டப்பட விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். நிறைய கார்த்தால மோஸ்ட்லி மார்னிங் ஹவர்ஸில் மெடிடேஷன் பண்ணால் அது ரொம்ப 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 பவர்ஃபுல். மெடிடேஷனும் ஜஸ்ட்டு கண்ணு மூடி ஓம் அப்படின்னு சொல்லாமல் ராமநாம மந்திரம் இருக்குது. யாருக்கு எந்த மந்திரம் பிடிக்கிறதோ அது வந்து நம்ம ஃபோனில் எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது இல்லையா, ஃபோனில் வச்சுட்டு அது காதில் வச்சுட்டு நல்லா கண்ணு மூடிண்டு ஒரு 10 மினிட்ஸ் கண்ணை மூடிண்டு அப்படி தியானத்தில் போயிட்டாக்க அதுலேருந்து நம்ம எந்த டென்ஷன் நம்ம மனசில் இது பண்ணிக்கிறோமோ அந்த டென்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இன்றைக்கி நாளைக்கு யாருமே எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். உடல் பயிற்சின்னு சொல்லுவாள். கண்டிப்பாக நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். ஒரு யோகாவோ ஒரு எக்ஸசைஸோ டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிட்டாக்க நம்ம வந்து பதட்டம் அப்படின்ற விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இது ஒரு ரொம்ப கேட்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அனுபவப்பட்டால் தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு. இதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ் நடக்கலாம். அதனால் டென்ஷன் படாமல் நம்ம வந்து காரியத்தை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும். தேங்க்யூ. பேஷன்ஸாக இந்த வீடியோவை நீங்கள்லாம் கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் நாளைய பதிவில் கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.